இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவியும் கீ ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, ஸ்பைசஸ், கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னா ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து போட்டு வச்சுருந்தோம்ல, அதை ஒரு 5 விசிலுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸை இப்போ தனியாக நம்ம தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் ஒரு மீடியம் ஸ்லிம்மில் வச்சு பண்ணணும். ஏன்னா இது ஸ்பைசஸ்ன்றதால கொஞ்சம் நம்ம தீஞ்சு போச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் நம்ம ஸ்லிம்மில் வச்சு பண்ணுறோம். இந்த ஸ்பைசஸ் கூடயே நீங்கள் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பைசஸை போட்டுட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இது கூடயே நம்ம போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் நிறைய வேணும்னா, நீங்கள் எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மல்லி 1 வச்சு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி பேஸ்ட்டு கண்டென்ட்டில் வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணோம்ல, அந்த தவாலேயே ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா சூடாகினதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரியாணி லீஃப் நம்ம தாளிக்கும் போது எப்போவுமே ஸ்பைசஸ் போடுவோம். இதில் ஏன் நான் போடலன்னா, ஃபஸ்ட்டே நான் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சதால் ஆனியனை நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் எப்போவுமே சமைக்கும் போது வெங்காயத்து கூட கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும். நம்ம ரொம்ப நேரம் கலர வேண்டாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதான் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் வருது. தக்காளியை நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்கன்னா கிரேவியில் கொஞ்சம் அந்த தக்காளி ஃப்ளேவர் வரும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளி அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ மட்டனை வேக வச்சது அப்படியே போட்டு கலரி எடுத்துக்கோங்க. இதோட மட்டனில் நம்ம வேக வச்ச தண்ணியை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட சுண்ட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். புதினா ஒரு கை அளவு உங்களுக்கு எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். புதினா போடும்போது கொஞ்சம் மல்லி போட்டுக்கோங்க. பாதாம் போட்டிருக்கேன். கேஷ்யூ உங்களுக்கு ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 4 திராட்சை. இப்போ நான் வெறும் மிளகாத்தூள் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம புதினாலாம் எடுத்து வச்சோம்ல, அதை கிரைண்ட் பண்ணி போட்டாச்சு. லைம் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நான் இதில் ஊற்றுனது எல்லாமே மட்டனோட தண்ணி தான். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ கண்டென்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் ஒரு பட்டர் போட்டிருக்கேன். மட்டன் கிரேவி ரெடி. செகண்ட் ரெசிபி கீ ரைஸ் பண்ண போகிறோம். நான் இது குக்கரில் செய்கிறேன். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. கீ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தேவைப்படும். பிரியாணி லீஃப் போட்டிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4 இல்லை 5 அந்த அளவு போட்டுக்கோங்க. புதினா ஒரு 2 மட்டும். ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தக்காளிலாம் போட வேண்டாம். பச்சை மிளகாவை நல்லா கீறினபடி போட்டுக்கோங்க. தண்ணி குக்கரில் அதுக்கு மிதக்கிற அளவு நீங்கள் வச்சிங்கன்னா அது நல்லாவே நம்மளுக்கு இதுவாகிடும். சால்ட் மட்டும் நான் தான் போட்டேன். இதில் மிளகாத்தூள் போடல. பச்சை மிளகா காரமே இது கரெக்டாக